வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ஒரு ஷீட்டு போடுறதுக்காக ஒரு 20 போஸ்ட்டு மாரி போடுறதுக்காக உடைக்க சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இது காரைக்கால் ஏரியாவில் சிறுமாலங்கிற ஏரியாவில் உள்ளது இந்த பில்டிங்கு. மேலே ஷீட்டு போடுறதுக்காக போட்டிருக்காங்க. கொஞ்சம் வெயில் காலத்தில் அனலுக்கு தடுக்கிறதுக்கும் ப்ளஸ்ஸு ரெயின் வாட்டர் இறங்காமல் இருக்கிறதுக்காகவும் போடுறதுக்கு இருக்காங்க. இதுக்கு போஸ்ட்டு மேலே தூக்கலை, அதனால் தட்டோடு பேர்த்துட்டு அதில் போஸ்ட்டு போட அதில் நோண்டி தர சொல்லியிருக்காங்க. இந்த கார்னரில் ஒரு போஸ்ட்டு அதேமாரி மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இது வழியாக ஒரு 6 போஸ்ட்டு, மொத்தம் 24 போஸ்ட்டு கிட்ட வருது. எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டாங்க, எந்த அளவுக்கு வேணும்னு போட்டுறாங்க. அது நோண்டிட்டு ரூஃபில் ட்ரில் பண்ணி அடிச்சுட்டு மேலே ஒரு அடிக்கு காங்கிரீட் போடுற மாரி போட்டுருக்காங்க. பெரிய ஏரியாவாக இருக்கிறதுனால அதனால் ஒன்றுக்கு ஒன்று மட்டும் பேர்த்து ஒரு 20 ஏரியாவை பேர்த்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. இந்த பீம்லேயே இப்போ வருது. இந்த பீம்லேயே ஒரு 2-3 வந்துட்டு இருக்குது. அதனால் ஈஸியாக இருக்குது. மேலே மட்டும் தட்டோட மட்டும் பேர்த்துட்டு பீம் தெரியிற மாரி வச்சுட்டா மேலே போல்ட்டு அடிச்சுப்பாங்க அவங்க ஈஸியாக. பீமுக்கு ஏற்ற மாரி செவருக்கு ஏற்ற மாரி மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா மாறுது, அந்த செவத்துக்காக சென்ட்ரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கட்டிங் மிஷினை வச்சு ஃபுல்லாக கட்டி ஸ்கொயராக போட்டாச்சு. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் நம்ம சுண்ணாம்பு ஜல்லின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக அடியில் ரூஃப் வர வரைக்கும் ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஃபுல்லாக ரூஃபில் ட்ரில் பண்ணி அடிச்சுட்டு போல்ட்டு போட்டுருவாங்க. சுண்ணாம்பு ஜல்லியில் போட்டால் போல்ட்டு லூஸ் ஆகிடும். அதனால் இதேமாரி போட சொல்லியிருக்காங்க. இது ஸ்லாப்பு ஒரு 3 ஸ்லாப்பாக போட்டுருக்காங்களா. ஒரு இடத்துக்கும் நம்ம சுண்ணாம்பு ஜல்லி டிஃப்ரெண்ட் மாறி இருக்குது. இப்போ இந்த ஏரியா டாப் மட்டும் எடுத்தாச்சு. இப்போ இந்த சைடில் ஒரு கரணை வச்சு எடுத்தாவது அது பீமுக்கு ஏற்ற மாரி மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் 24 போஸ்ட்டு கிட்ட வருது. இப்போ இந்த லவனி ஸ்டான்லி கம்பெனி. இது நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். அது நான் வேணுன்னா லிங்க்கு கொடுக்குறேன். இது எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துங்க. ஸ்டான்லி கம்பெனி நல்லா சூப்பராக நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம ஸ்பீடு அதுக்கேற்ற மாரி வச்சுக்க வேண்டியதான். நம்ம ரொம்ப வைப்ரேஷன் இல்லாமல் வச்சுக்க வேண்டியதான். நம்ம ஸ்பீடு கரெக்டாக 2 பாயிண்டில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம ரூஃப் அதிராமல் உடைக்கிறதுக்கு தான். ஏன்னா உடைக்கிற மாரி இருந்தால் ஒரு 4ல் வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ 2ல் வச்சு உடைச்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ்ஸு ரொம்ப வைப்ரேஷன் வீட்டு ஓனருக்கும் ரொம்ப வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா இது இருக்காது. இப்போ இதுமாரி குத்தி அந்த சுண்ணாம்பு ஜல்லி எடுத்துகிட்டு ரூஃப் வரைக்கும் எடுத்து கொடுத்துடணும். கட்டிங் மிஷினில் ஃபினிஷிங்காக ஃபஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஏரியாவும் பாருங்கள், நல்லா ஒரு 1/2 அடி அளவுக்கு இருக்குது சுண்ணாம்பு ஜல்லி போட்டிருக்காங்க. ஸ்டெப்பு அதுக்கேற்ற மாதிரி வாட்டமாக டேப்பராக போட்டிருக்காங்களா. இங்கே அதிகமாகவும் அங்கே கம்மியாகவும் இருக்குது. நம்ம இதுமாரி ரேட்டு தான் பேசி செய்கிறப்ப இதேமாரி நம்ம டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லேட்டாகும். அதுக்காக சம்பளத்துக்கே செய்கிறது ரொம்ப நல்லது. மிஷின் வாடகை ப்ளஸ் சம்பளத்துக்கு செய்கிறது ரொம்ப நல்லது. பாருங்க, சில இடத்துல ஒரு 10 போஸ்ட்டு கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக இருந்துச்சு. ஒரு 15 போஸ்ட்டு கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. இப்போ இது ஃபுல்லாக உடச்சிட்டு இதெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் உடச்சி ரிமூவ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் சுத்தமாக அதுக்கு ஒன்றுக்கு ஒன்று கேட்ட அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணது கட்டிங் மிஷினில் போட்டு ஃபினிஷிங்காக எடுத்து கொடுத்துட்டோம். ஃபுல்லாக இந்த பீம்லேயே எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் மார்க் பண்ணி வாங்கிக்கிட்டு ஃபுல்லாக கட்டிங் பண்ணி அழகாக எடுத்தாச்சு தட்டு விட அதுக்கேற்ற மாரி. இதில் பால் ஊற்றிட்டு ட்ரில் பண்ணி அடிச்சுடுவாங்க அவங்க. நம்ம இதில் ஒர்க்கு அப்படியே முடிஞ்சிட்டு இதில் எல்லா போஸ்ட்டும் கிளியர் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இது டேப்பராக ஒரு பீம் 2 இது ஸ்லாப்பு தனியாக ஓட்டினதுனால டேப்பராக இருக்குது. டேப்பராக வச்சு வெல்ட் அடிச்சுட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பக்கத்தில் ஒரு பில்டிங் இந்த மிஷின் சவுண்டு கேட்டோம்னா அங்கே ஒரு ஒர்க்கு சொல்லியிருக்காங்க. அந்த பில்டிங் தான் உடச்சோம் நம்ம. இப்போ இந்த பில்டிங்கில் இந்த புறா குண்டுக்காக பழைய டேங்க் ஒன்று இருந்துச்சு. இது புறா வளர்க்குறதுக்காக இதை ஓப்பன் பண்ணி கேட்டாங்க. அதை மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த டேங்கை ஏற்கனவே மாற்றிட்டோம். அதை இப்போ இதை மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா வாட்டர் லைனுக்காக லீக்கேஜ் மழை தண்ணி உள்ளார வருது. நம்ம படிக்கட்டு ஹோல்ஸ் போட்டு கேட்டாங்க. அதுவும் கண்டினியூவாக மிஷின் சவுண்டு கேட்டோமோ வருஷலாக ஒர்க்கு சின்ன ஒர்க்காக வருது. இதில் ஹோல்ஸ் போட்டு இதில் ஒரு பைப் லைன் குழட்டு மாரி கட்டிட்டு படிக்கட்டு தண்ணினா அது வழியாக போகிற மாரி ஓப்பன் பண்ணி கேட்டாங்க. பக்கத்தில் அதேமாரியே மில்லில் ஒன்று 4 போஸ்ட்டு நிற்கிற மாரி தொடர்ந்து கண்டினியூவாக இந்த மிஷின் சவுண்டு கேட்டோன்னு பக்கத்தில் மில்லு இருக்குது. 4 போல்ட்டு போடுற மாரி குழவு அடிச்சு கேட்டிருக்காங்க. மிஷின் வந்துச்சுன்னா அதிகமாக ஒர்க் வரும். இதுமாரி சில்லற ஒர்க் வரும். எல்லாத்தையும் பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு ஒர்க்கு ரெகுலராக வரும்.
வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.